जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीல பிரபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பக்கத்துக்கும் மடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த வாரம் முக்கியமான ஒரு வாரம். என்ன ப்ரோ? ராமநவமி. ராமநவமி வந்தால் நம்ம பாகவத கிளாஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. ராமநவமி வரும்போது தான் நான் வந்து இங்கே பாகவத கிளாஸ் நான் வந்து ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 2 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. எனக்கு இப்போ கட்டுதுன்னா 2 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, இது ராமநவமி முடிஞ்சிச்சுன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. தொடர்ந்து வந்து நம்ம பாகவத கிளாஸ் வந்து நல்லபடியாக நடக்கணும். அண்ட் ஆல்சோ நல்லா வந்து பக்தர்கள் வரணும், கண்டினியூஸாக கிளாஸு கேட்கணும். ஓகே, நம்மளுக்கும் வந்து பக்தியில் வந்து முன்னேறணும் சொல்லிட்டு ஒரு வாட்டி ஹரிகிருஷ்ண மந்திரம் எல்லாருக்காகவும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம், ப்ரே பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி ஜெய், பாகவதம் பகுபு கி ஜெய், ஜெய ஸ்ரீ ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். ஓகே, நல்லா இருக்கீங்களா மாதாஜி? ஹவ் ஆர் யூ? லாங் டைம் நோ சி மாதாஜி. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் காண்டம் அத்தியாயம் 5 சாப்டர் 5 வியாசருக்கு நாரத உபதேசங்கள். டெக்ஸ்ட் ஸ்னேகாமதிஜி 25. எஸ், ஓகே ஓகே, டெக்ஸ்ட் 25. ஓகே, உச்சிஷ்டலேப அனுமோதிதோ த்விஜை, शक्रुष्म पुञ्जे तत् आबाष्ट किल्बिषा, एवं प्रवृत्तस्य विशुद्ध चेदश्च, तद्धर्म एवात्म रुचि प्रजायते, उच्छिष्टलेब अनुमोदितो द्विजै, शक्रुष्म पुञ्जे तत् अभाषद किल्पिषः, एवं प्रवृत्तस्य विशुद्ध सेदश्च तद्धर्म एवात्म ऋषि प्रजायते. पदे पढ़ी मत சத்தம் வருவோம், சத்தம் படிங்க. உச்சிஷ்ட उच्छिष्टो एव अनुमोदितो द्विजै, शक्रुष्म पुञ्जे तत् अभाषत किल्बिषा, एवं प्रदुष विशुद्ध शेदशा, तद्धर्म एवात्म ऋषि प्रजायते. உச்சிஷ்ட லேபான், மீதப்பட்ட உணவு. அனுமோதிதா,
அனுமதிக்கப்பட்டு த்விஜய் வேதாந்த பிராமணர்களால் சக்ரு முன்னொரு காலத்தில் ஸ்ம கடந்த காலத்தில் புஞ்சே உண்டேன் தத் அச்செயலால் அபாஷ்ட அளிக்கப்பட்டன கில்பிஷா எல்லா பாவங்களும் ஏவம் எவ்வாறாக பிரவருத்தஸ்ய ஈடுபட்ட விசுத்த சேதச தூய்மையடைந்த மனதுடைய ஒருவரின் தத் அந்த குறிப்பிட்ட தர்மா இயற்கை ஏவ நிச்சயமாக ஆத்ம ருசி ஆன்மீக கவர்ச்சி பிரஜாயதே வெளிப்பட்டது. ஓகே, டிரான்ஸ்லேஷன் பிரபாதா. அவர்களது அனுமதியுடன் ஒரு முறைதான் அவர்கள் உண்டு மிஞ்சிய உணவை நான் உண்டேன். அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் உடனடியாக களையப்பட்டு என் இதயம் தூய்மை அடைந்தது. உடனே அவர்களது வாழ்வில் எனக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. Once only, by their permission, I took the remnants of the food, and by so doing, all my sins were at once eradicated. Thus, being engaged, I became purified in heart, and at that time, the very nature of the transcendentalists became attractive to me. Hare Krishna. Hare Krishna. Thank you, Mataji. उच्चिष्टलेबा अनुमदोदितो द्विजय शक्रुष्मा पुंजे तत् अभाषत किल्पिषा एवं प्रबुद्धस्य विशुद्ध सेदशस् तद्धर्म एवात्म ऋषि प्रजायते. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் வந்து அவரு பின்னால் இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்டைல் வந்துங்க. ஓகே, ஒரே ஸ்டெப் வந்து ஓகே. இந்த ஸ்லோகம் வந்து யார் அறிவோ அறிவு 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 ஓகே ஓகே பிரபுஜி. ஓகே, அபிஷேக் கணேஷ். ஓகே, இந்த ஸ்லோகம் யார்கிட்ட பேசுகிறாங்க? கேசவகாந்தா மாதாஜி, உண்மையா மாதாஜி? இல்லை மாறிச்சா இல்லையா? மாறல. ஓகே, நாரதர் வந்து இங்கே என்னது மாதாஜி? கேசவகாந்த குரு, புரியுதா மாதாஜி? வியாசதேவருங்க குரு தானே? வியாசதேவ குருவா? சிஷ்யா. ஐ எம் பேட் பாய் மாதாஜி. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து தொடர்ந்து வந்து நாரதர் வந்து வியாசதேவருக்கு வந்து உபதேசம் கொடுத்துருக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறையா விஷயங்கள் பேசிட்டே வராரு, நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே வராரு. அதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்களது அப்படி சொல்கிறாரு, எவர்களது அவர்களும் சொல்கிறாரு. அது யார்? அவர்களும் சொல்கிறாரு. இங்கே யார்? விஜயா மாதாஜி, பரணி, நவீன், பியோர் டிவோட்டி. ஆனால் இங்கே யாரை சொல்கிறாரு? ஆக்சுவலி பியோர் டிவோட்டி யார்? அங்கே அந்த ஒரு 4 மாதம், அந்த 4 month வந்து அவங்க கிட்ட, அவங்க வீட்டுக்கிட்ட வந்து தங்கியிருந்தாரு. இப்போ கதை வந்து இப்போ நாரதராக இல்லை, இப்போ நாரதர் அந்த ப்ரீவியஸ் லைஃப்பில் முந்தைய பிரிவில் அவர் என்ன நடந்துச்சு அதை சொல்கிறாரு. இப்போ கதைக்குள்ள கதை. ஓகே ஓகே ரைட் பிரபு. இப்போ நாரதர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு, வியாசதேவர்கிட்ட பேசுகிறாரு. ஜெய ஜெயபால சுந்தரமா ராணிக்கு ஜெய். நாரதர் வந்து வியாசதேவர் பேசுகிறாரு. நாரதர் வியாசருக்கு பேசுகிறாரு. இப்போ அவர் பேசியிருக்கும் போது அவர் உள்ளுக்குள்ள ஒரு கதை சொல்கிறாரு. நான் முந்தி பிரிவில் எப்படி இருந்தேன்னு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நம்ம போன பிரிவில் எப்படி இருந்தது தெரியுமா? கிருஷ்ணா, போன பிரிவில் என்ன பண்ணீங்க? போன பிள்ளை என்ன பண்ணாலும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிறீங்க. இப்போ
ஓகே, அப்போ போன பிறகு என்ன பண்ண நம்மளுக்கு தெரியுது. ஆனால் எப்படி நாரதா தெரியுது ஸ்னேகமதி? நான் நாரதா கேன் ரிமூவ் மாதிரி நாரதமணி. ஓகே, ஆர்டினரி பர்சன். அதாவது பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து யாருக்கு இதேமாரி இன்னொரு விஷயம் யாருக்கு இன்னொரு கதையில் இருக்கும். அவங்க போன பிரிவியில் உள்ள விஷயம் வந்து ஞாபகம் இருக்கும் யாருக்கு? பாரத மகாராஜா. வெரி குட் பிரபு. அப்படியே ஃபுல் ஃபாஸ்டில் வரணும் நீங்கள். பாரத மகாராஜாவும் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஆனால் வந்து கடைசியாக வந்து காட்டுக்கு வந்து அவர் தவம் பண்ணும்போது ஒரு ரூசா மானை நினச்சாரு. அப்புறம் அடுத்த பிறகு என்ன பிறந்தாரு கிருஷ்ணா? என்ன பிறந்தாரு? ஃபிஷா மானா பிறந்தாரு. என்ன நினைக்கும் அதான் பிறப்போம். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பேட்டை வளர்க்குறீங்களா? பேட்டை இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன எளிமையாக பிடிக்கும்? ரேபிட்டா? இப்போ நீங்கள் மினிஷா நீங்கள் வந்து வயசாச்சு, நீங்கள் ரேபிட் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பர்த் என்ன வருவீங்க? ஹியூமன் பீட்டாக வர மாட்டோம், ரேபிட்டாக வருவோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பப்பி வளர்க்குறோம், டாக் வளர்க்குறோம், இல்லை என்னமோ வளர்க்குறோம், காக்கா குருவி என்னமோ வளர்க்குறோம். அதுக்கு ஓகே நம்ம ஃபீட் பண்ணலாம், சாப்பிட கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது நம்ம மனசை பாதிக்காத வரைக்கும் இருக்கணும். நம்மளுக்கு எங்கே கொஞ்சம் இதாச்சுன்னா நம்மளுக்கு மனசை பாதிச்சிடும். ஐயோ நாய் செத்து போச்சு இதாச்சுன்னு. அது என்ன ஆகுன்னா வந்து ஆக்சுவலி வந்து அது வந்து நம்மளோட மனசை எது இருந்தாலும் நம்ம மனசை பாதிக்கும் போது, நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணும்போது, நம்ம மனசு எதில் அதிகமாக வந்து சிந்தனை எதில் இருக்கோ அதுவாகவே நம்ம அங்கே அடுத்த பீரியட் நம்ம வருவோம். ஒன்று அது சம்மந்தப்பட்ட இடத்துல வருவோம், இல்லை அந்த ரூபத்திலே வந்துடுவோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு டயர் கம்பெனி வச்சுருக்கா வச்சுங்களேன், ஒரு டயர் கம்பெனி. அப்போ அந்த அவருக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து அந்த டயர் பற்றியே தான், டயர் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ ப்ரைஸ் ஓடுது, எவ்வளோ விற்கணும், இப்படியே ஓடிட்டே இருக்குது. அப்போ அவர் இறக்கும் போது கூட அவர் வந்து டயரோட எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ மார்க்கெட்டில் எவ்வளோ ஓடுது கேட்குறாரு. செத்து போயிட்டார். அவர் திருப்பி டயராக பொறுப்பார். அப்போ இது எப்படி இந்த கேஸ் எப்படி போடுவோம் அப்படி என்கிட்ட கேட்பாங்க. கேஷகாந்தா மாதிரி 2 ஸ்டெப் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. அதாவது உங்களுக்கு அந்த இப்படி நீங்கள் இப்படி வந்துருங்க, ஒரு ஸ்டெப் வந்துருங்க. எனக்கு கேஷகாந்தா மாதிரி எனக்கு தெரியணும். ஓகே, அப்போ என்ன வருவாங்க அடுத்த? இப்போ டயர் அடுத்த நெக்ஸ்ட் போத் என்ன வருவார்? டயர் மாற்றுடா முதலே இந்த ஆன்சர் நான் கேட்க டயர் மாற்றுடா. அதான் டயர் மாற்றுறதா கூட டயர் மாற்றுறதா இருக்கு வருது. கேரா வந்து திருப்பி ஹியூமன் பீனாக வருவான்னு சொல்கிறீங்க. ஹியூமன் பீனா அது எப்படின்னு தெரில. பட் வந்து நார்மலாக என்ன ஆகும்னா ரொம்ப அந்த மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா அது சார்ந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு இன்செக்டாக வருவாங்க. ஒரு பூச்சியாவோ இல்லை அங்கே சுற்றுற எலியாவோ. ஏன்னா மண்டல ஃபுல்லாக வந்து வேறு எதுவுமே இல்லை, வெறும் வந்து டயர் தான். அப்போ அந்த டயரை சுற்றி இருக்கக்கூடிய அதில் ஏதாச்சும் ஒரு செடியாவோ அந்தமாதிரி ஏதாச்சும் வந்து அவங்க வந்து உரைப்பாங்க. மேபி வந்து மத சொன்ன மாதிரி டயர் கழட்டுற ஆளாக கூட வரலாம். ஓகேவா? கொஞ்சம் ஏதாச்சும் பாக்கியம் இருந்துச்சுன்னா. இது வந்து சும்மா கிடையாது. எம் வாப்பே ஸ்மரன் பாவம் தெக்து அந்தே கலைவரம் சாப்டர் 8 பகவத்கீதா ஸ்லோகா 8 நினைக்கிறேன், இல்லை 4 and 5 நினைக்கிறேன். அதில் பகவான் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அதனால் வந்து இங்கே நாரத முனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போன பிரிவில் உள்ளது அவருக்கு ஞாபகம் இருக்குது. காரணம் என்னென்னா பகவான் சில சமயத்தில் வந்து ஸ்பெஷல் மர்சி அது வந்து ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து சமஸ்கிருதத்தில் கிருப்பா என்ன ஒன்று முன்னுக்கு வரும்போது வேர்ட்ஸ் வரும், மறந்துட்டேன். ஸ்பெஷல் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க? சமஸ்கிருதம் கேட்குறது இங்கிலீஷ் கேட்டால் பரவாயில்ல. அது வந்து ஒரு வேர்ட்ஸ் வரும். அதாவது ஸ்பெஷல் மர்சி சொல்லுவாங்க. அதாவது தனிப்பட்ட கருணை, அதாவது ஒரு கருணை கொடுப்பாங்க, ஸ்பெஷல் கருணை. அந்தமாதிரி கருணை வந்து சில பக்தர்களுக்கு இருக்கும். அந்தமாரி கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நாரதுக்கு அந்த கருணை பகவான் கொடுக்குறாரு. அதனால தான் அவருக்கு போன பிரிவில் உள்ள கதையை அவரால் சொல்ல முடியுது. இப்போ நம்ம சொல்லணுன்னா எப்படி சொல்லுவோம்? நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது நம்ம. ஓகே, அப்போ அவர் சொல்கிறாரு அவர்கள்னால் யாருன்னா அங்கே அவர் போன பிரிவில் ஒரு வேலைக்காரியோட பையனாக இருந்தார். அப்போ அவர் வீட்டுக்கிட்ட ஒரு சாதுக்கள் பக்தர்கள் தங்கியிருந்தாங்க. ஏன்னா 4 மாதம் சதுர் மாதம் சொல்லுவாங்க, மழை பேருக்காகட்டும், ரெயின் சீசன். அப்போ அந்த டைமில் வந்து வைஷ்ணவ சாதுக்கள் ரொம்ப நடக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மழையாக இருக்கும், எங்கே தங்குறது இடம் இருக்காது, திடீர்னு வந்து வெள்ளம் மண் சரிவு இதெல்லாம் நடக்கும். அதனால் வந்து எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு சத்திரம் இல்லைன்னா டெம்பிள் இல்லைன்னா வந்து யாராச்சும் பக்தர்கள் வீட்டில் தங்கிடுவாங்க.
அப்போ அவர்களது அனுமதியுடன், அப்போ அவங்களுடைய அனுமதியோட அவங்களோட இதுபடி ஒரு முறை தான் அவர்களது உண்டு மிஞ்ச உணவை நான் உண்டேன். அதாவது அவருக்கு வந்து வேலைக்காரோட பையனாக இருந்தாலும் பக்கத்தில் சாதுக்கள் தங்கியிருந்தனால, பக்தர்கள் தங்கியிருந்தனால அவருக்கு அந்த சேவை செய்கிற வாய்ப்பு கிடச்சி. சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. ஓகே, பக்தர்கள் பிரபு, நீங்கள் பக்தர்கள்னு சொல்கிறீங்க, அப்புறம் வைஷ்ணவர்களும் திடீர்னு சொல்கிறீங்க, பேச்சை மாற்றுறீங்க. இப்போ திடீர்னு வந்து சாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் குருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது பிரபுன்னு சில இடத்துல என்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நான் அவங்க கேட்குறேன், பக்தர், வைஷ்ணவர், சாது, அப்புறம் குரு, இந்த மாதிரி வார்த்தை மாறி மாறி பேசுகிறோம்ல, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் யார்? இதுக்கு ஒன்றுக்கும் என்னென்ன அர்த்தம்? மதி டிவோட்டிஸ் தான். மதி டிவோட்டிஸ் இல்லாமல் சொல்லுவோம், அது என்னது? இது எல்லாமே டிவோட்டிஸ் தான். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே மீனிங் தான். நீங்கள் வந்து ரொம்ப வந்து போட்டு குழப்பிக்கூடாது. இது எல்லாம் ஒரே மீனிங் தான். சாதுவும் டிவோட்டி தான், பக்தரும் டிவோட்டி தான். அப்புறம் வந்து என்னது, மகாஜன்னு சொல்லுவாங்க. மகாஜனும் டிவோட்டி தான், பக்தர் தான். வேற குருவும் டிவோட்டி தான். வேற என்ன வந்து இருக்கு? சாது, குரு, வைஷ்ணவரும் டிவோட்டி தான். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். சமயத்தில் நம்ம பேசும்போது எல்லாம் யாராச்சும் வைஷ்ணவ கிளாஸ் கொடுக்கும்போதோ அந்த வேர்ட்ஸு தான் மாறுதே தவிர அதோட மீனிங், அதோட என்ன சொல்லுவாங்க, அந்த மீனிங் மாறுதில்ல. ஆனால் சில கேட்டகரி இருக்குது, சில பொசிஷன் இருக்குது. இப்போ குருனா வந்து அவர் வந்து சிஷ்யர் எடுத்துக்குவார். இப்போ வைஷ்ணவ சொல்கிறேன்னா வைஷ்ணவர் இல்லை, வைஷ்ணவனா பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தர். ஆனால் அவங்க வந்து குரு அவங்க கிட்ட கிடையாது. வைஷ்ணவர்கள் எல்லாருமே வந்து குரு சிஷ்யர் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த வைஷ்ணவர் குரு பொசிஷன் வரும்போது தான் சிஷ்யர் எடுத்துக்குவார். செகு எல்லாமே வந்து ஹெட்மாஸ்டரா? எல்லாம் செகு ஹெட்மாஸ்டரா? இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்கு. ஆனால் செகு நல்லா அவங்க வந்து நிறைய ட்ரைனிங்லாம் போவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது செகு வந்து கூசஸ் போயிட்டாங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு காலத்தில் புரியல, எதுவும் போகிறாங்க. அப்போ தான் எனக்கு பிறகு தான் புரிய வந்துச்சு. அவங்க வந்து கூசெல்லாம் போனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கிரேட் அப்கிரேட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க ஹெட் மாஸ்டர் ஆகலாம். என்ன வந்து பிகேஎம் மாறலாம், அதெல்லாம் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் எல்லா செகுவும் எல்லா வாத்தியாரும் வந்து ஹெட் மாஸ்டர் கிடையாது. அதே போல் வைஷ்ணவர் எல்லாருமே குரு கிடையாது. ஆனால் வைஷ்ணவர் குருவும் ஆகலாம். டீச்சர்ஸ் வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெட் மாஸ்டர் ஆகலாம். புரியுதா? அந்த சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் பக்தர்கள், சாதுக்கள்னால் வந்து அவங்களும் வைஷ்ணவர்கள் தான். இந்த மாதிரி பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் வந்து மீனிங் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே, புரியுதா பிரபு? அப்போ அவருக்கு வந்து நாரதருக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது சேவை செய்கிறதுக்கு. அப்போ சேவை செய்யும் போது அவங்க சாப்பிட்றதுக்கு முடிஞ்ச பிறகு அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து ரெமனன்ஸ் அது வந்து, அதாவது அவங்க சாப்பிட்ட மிச்சம். இப்போ பகவானுக்கு நம்ம வந்து சமைச்சு நெய்வேத்தியம் ஆஃபர் பண்ணுறோம். அந்த ஃபுட்டுக்கு, அந்த சாப்பாடுக்கு என்ன பெயர்? பகவான் ஹால்டரில், பகவான் கிச்சன்லேருந்து அங்கே பகவான் ஹாலுக்கு நெய்வேத்தியத்துக்கு போகும்போது அதுக்கு பேர் என்னது? போகா. அதுக்கு பேர் வந்து என்னது? போகா. அது நாட் பிரசாதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜீவனம் ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஜீவனம் ஜீவஷ்ய சொந்தி ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு உயிரை சாவடித்து தான் இன்னொரு உயிர் வாழ முடியும். இங்கே சாவடிக்காமல் எதுவும் வாழ முடியாது. இப்போ எல்லாரும் காட்டில் வந்திருப்போம், மோட்டில் வந்திருப்போம். எத்தனை எறும்பு செத்து போயிருக்கோம், எத்தனை இது செத்து போய் உண்மையில வந்து. ஆனால் வந்து பாவம் கேட்குறோம் நம்ம அப்புறம் நான் பாவமே பண்ணல அப்படின்னு. எத்தனை செத்து போயிருக்கோம், எத்தனை வேறு மழை வேறு பெஞ்சு அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்னேலு, என்ன சொல்லுவாங்க நெத்தை, எத்தனை நெத்தை மிதிச்சிருப்போம், எவ்வளோ பேர் சாவடிச்சிருப்போம். எல்லாம் நம்ம ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒரு நம்ம உயிர் சாவடிச்சு. இப்போ மூச்சு இழுக்கிறோம், வெளியே வரும், எத்தனை பாக்டீரியா செத்து போவோம் வச்சு வெளியே வரும். உண்மையிலேயே வந்துச்சு. நம்ம வந்து எந்த ஒரு பியோர்னு சொல்லவே முடியாது. நம்ம ஒன்று சாப்பிடுச்சு ஒன்று சாப்பிட்டு தான் வாழ்ந்தாகணும். ஆனால் நம்ம எதை சாவடிக்கணும்னு சொல்லப்படுது. அதனால வந்து பத்திரம் புஷ்பம் பலம் தூயம்
யோமா பக்தியா பிரணஷ்யதி. ஐ திங்க் பகவத்கீதா 9வது சாப்டர் 26வது ஸ்லோகம். எல்லாம் சொல்லுங்க. பத்ர புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி தட் அஹம் பக்தியா உபர்தம் அஸ்னாமி பிரயாத்மனஹ. அதாவது நம்ம வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், தண்ணி, அப்புறம் வந்து தண்ணி, இலை, பழம், அப்புறம் வந்து பூவு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு நீ வந்து ஆஃபர் பண்ணு, அது வந்து பக்தியோட கொடு, நான் அதை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து எந்த விஷயத்தை வந்து கொல்லணும், ஏன்னா ஒன்று கொண்டு தான் நம்ம ஒன்று உயிர் வாழ முடியும். ஆனால் எதை சாவடிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ நம்மளுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெஜிடபிள்ஸ், அதுக்கும் உயிர் இருக்குது, அதுவும் கொள்கிறோம். அப்போ அது அந்த எல்லாம் வெட்டி சாப்பிடும் போது, அது வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணாமல் பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் சாப்பிடும் போது அதுவும் பாவம் தான். புரியுதா? ஒரு உயிர், எதுவுமே உயிர் தான். அதாவது வந்து கோழி, மீன், ஆடு சாப்பிடுறது பாவம், காய்கறி சாப்பிடுறது பாவம் கிடையாது. அதுக்கும் அது பாவம். ஒரு 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 அந்த இது வெட்டுறோம்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரு 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 கணக்கு இருக்குது. சில பேர் சில விஷயங்கள் ஒன்றும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மரம் ஒரு பழம் கொடுக்குது, அந்த பழத்தோட அந்த ஃப்ரூட்டு மட்டும், அந்த அந்த மரத்தில் அந்த ஃப்ரூட்டு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம், மரத்தை சாவடிக்கிறது இல்லைன்னு. கரெக்ட். ஆனால் நம்ம வந்து வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா, வெஜிடபிள் ஃபுல்லாக போடுங்க. நம்ம சாவி வந்து சாவி, இப்போ உதாரணத்துக்குங்க, சாவி தமிழ் என்ன சொல்லுவாங்க? கடுகு கீரை. கடுகு கீரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வெறும் வந்து கடுகு அந்த கீரை ஒரு சைடு மட்டும் கிள்றாங்க, வேரோடு பிடிக்கிறாங்க, மிஷின் டக்கு டக்கு டக்குன்னு சாவடிச்சிடும் எல்லாத்தையும். அப்போ அதெல்லாம் வந்து என்னது, உயிர் இல்லாமல் எப்படி வரும்? அதெல்லாம் எல்லாத்துக்குள்ள உயிர் இருக்குது, எல்லாமே சாவுது. அப்போ அது பாவம் இல்லையா? அப்போ நம்ம இந்த பிரசாதம் ஹாலில் சமைக்கும் போது, வீட்டில் சமைக்கிறோன்னா, அது வரைக்கும் அது பிரசாதம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதுவும் வந்து எப்போது போல மாரி வந்து வெட்டக்கூடிய ஒரு பொருள் தான். அது இது பண்ணி அது பகவான் ஹாலுக்கு கொண்டு போகிறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஆல்டர் கொண்டு போகிறோம், அது பேர் தான் போகா. போகானா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா ஜெகபதி பிரபு, போகா என்றால் அர்த்தம் என்ன பிரபு? வந்து சாப்பாடு இல்லை, வந்து சாப்பாடு என்ற வார்த்தை வந்து நம்ம வந்து அது வந்து ஜெனரலான வேர்ட்ஸ். சாப்பாடு என்றது, ஃபுட்டுன்றது. போகானா என்னன்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்லுவாங்க ஜி, என்ஜாய் பண்ணுறது, அனுபவிக்கிறது. அதாவது பகவான் தான் சொல்கிறான், போக்தாரம் யக்ஞ தப்சாம், சாப்டர் 5, போக்தாரம் யக்ஞ தப்சாம் சர்வலோக மகேஸ்வரன். நான் தான் இங்கே உலகத்தில் யாரும் யக்ஞம் பண்ணுறாங்களோ அந்த யக்ஞத்தை எல்லாம் நான் தான் அனுபவிக்க, எனக்கு தான் கொடுக்குறாங்க, நான் அனுபவிக்காமல் இங்கே வேறு எதுவுமே நடக்காது பகவான் சொல்கிறார். அதே போல் தான் அந்த போகா தான் வந்து என்னதுன்னா பிரசாதம் போகா. அப்போ அவர் அனுபவிப்பார். அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவார்? த்ரூ கை, வாய் மூலம் சாப்பிடுவாரா? அள்ளி சாப்பிடுவாரா? இல்லை சாப்ஸ்டிக்கில் வச்சு சாப்பிடுவாரா? பீஹோன் வச்சுட்டீங்க சாப்ஸ்டிக் சாப்பிடுவாரா? கண்ணு மூலியமாக சாப்பிடுவாரா? கண்ணு மூலியமாக மட்டும் சாப்பிடுவாரா? அதாவது நம்ம பகவானை நம்ம லிமிட் பண்ண முடியாது. நான் நினைக்கிற மாதிரி தான் அவர் சாப்பிடுவார் பிரபு, அப்படி கிடையாது. சர்வ காரணம். அவர் கண்ணு மூலியமாக சாப்பிடுவார், காது மூலியமாக சாப்பிடுவார், அவர் வந்து வாய் மூலியமாக கையில் எடுத்து கூட சாப்பிடுவார். இப்போ நேற்று கூட பாருங்கள், நம்ம இஸ் கிரேஸ் ஜெகநாத சைத்தன்யா பிரபு நேற்று வந்தார், நம்ம சென்டருக்கு வந்தார். அவர் வந்து அந்த அலர்நாத் கதை சொல்லியிருந்தார். ஜெகநாத் பூரி இப்போ போயிருக்கீங்களா? அங்கே போய் அலர்நாத் டெம்பிள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொப்பளமாக இருக்கும். ஏன்னா பாயாசம் குடிக்கும் போது அவர் வந்து தன் பக்தர்கிட்டேருந்து பாயாசம் குடிக்கும்போது அந்த அவரோட அப்பா வந்து, அந்த சின்ன பையனோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். அந்த பாயாசம் சுட பாயாசம் கீழே ஊற்றிடும். பகவான் கையில் எடுத்து சாப்பிட முடியும், எதுவுமே தொடாமல் சாப்பிட முடியும், கண்ணு முடிவிட்டு சாப்பிட முடியும், அவர் குப்புற அடித்து படுத்துவங்க கூட சாப்பிட முடியும். அவர் எப்படி வேணால் சாப்பிடுவார். அவர் இப்படி தான் சாப்பிடணும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அவர் இப்படி தான் சாப்பிட பிரபு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ அவர் அதனால தான் நம்மளுடைய இப்போ நம்மளோட சென்சஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சென்சஸ் இருக்குது? எத்தனை புலன்கள் இருக்குது? 5 இருக்குது. இப்போ நம்மளுக்கு பின்னாடி, தலைக்கு பின்னாடி
நம்மளுக்கு பின்னாடி உட்காந்துக்கூடிய மாதாஜி பிரபு இருக்காங்க, அவங்களோட சட்ட கலரு, அவங்களுடைய கலர் தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட சென்சஸ் வந்து லிமிட்டட், நம்ம சென்சஸ் லிமிட்டட். அதே போல் தான் நம்மளோட கண்ணு காது எல்லாம் லிமிட்டட், நம்மளோட புத்தியும் லிமிட்டட் தான். இது வந்து என்னதுன்னா ஒரு அளவுக்கு மேலே யோசிக்க முடியாது. ஆனால் பகவானோட சென்சஸ் வந்து அப்படி கிடையாது, இது அன்லிமிட்டட். அதாவது ஒரு கண்ணு அது நடக்கவும் செய்யும், ஓடும், சாப்பிடும். இந்த பகவானோட ஒரு கண்ணு வந்து எல்லா வேலையும் செய்யும். பகவானோட காது அது எல்லா வேலையும் செய்யும், எல்லா வகையான புலன்கள் வேலையும் செய்ய முடியும். அதனால தான் அவர் வந்து அன்லிமிட்டட். அவர் வந்து பர சுதந்திரா, நம்ம வந்து பரதந்திரா. ஓகேவா? நம்ம பரதந்திரா, சாரி, நம்ம பரதந்திரா, பகவான் பர சுதந்திரா. நம்ம வந்து நம்மளுக்கு லிமிட்டட் இருக்குது, பகவான் வந்து அன்லிமிட்டட். ஓகே, அப்போ பகவானுடைய ஹாலுக்கு போகிறது போகா. அது வந்து அவர் வந்து 10-15 நிமிஷம் வைக்கிறோம். ஓகேவா? பிரசாத் மதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுறோம். இப்போ பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணும்போது அங்கே வந்து மகாபிரசாதி கோவிந்தம் கிடையாது. அங்கே வந்து நமோ பிரம்மணே தேவாய கோ பிராமணே இதாய ஜெகத் இதாய் கிருஷ்ணாய கோவிந்தாய் நமோ நமக அந்த மந்திரம் சொல்லுவாங்க. அதை அவர் ஹோனர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வருதுல, அதுக்கு பேர் என்னது? இப்போ போகா உள்ள போகும். போகா முடிஞ்சு வெளியே வரும்போது பிரசாதம். ஏன் அது பிரசாதம் என்ன அர்த்தம்? நீங்கள் தமிழ் சினிமா பார்த்துருப்பீங்க, ஐயர் சொல்லுவார், ராங்கம்மா பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி என்ன கொடுப்பாரு? விபூதி கொடுப்பாரு, திருநூறு கொடுப்பாரு. என்ன ப்ரோ, நம்ம இங்கே பிரசாதம்னா ஒரு புளியோதரை இல்லைன்னா ஒரு பொங்கல் சோறு அடுத்தானே வந்து படத்தில் பார்த்து எங்கேயாச்சும் எதை கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன மாற்றி இப்போ யார்கிட்ட கேட்டீங்க அந்த கேள்வியை? இப்போ சினிமாவில் பார்த்துருக்கீங்களா, பிரசாதம் கொடுத்து என்ன கொடுப்பாங்க? விபூதி கொடுப்பாங்களா? ஆனால் நம்ம இங்கே பிரசாதம் என்ன சொல்கிறோம்? சாப்பாடு சொல்லு. அப்போ ஏன் அவர் வந்து விபூதி கொடுக்குறாரு பிரசாதம் சொல்லிட்டு? சினிமாதி பாய் ஓச்சு, பெரிய கேள்வி கேட்டேன். இல்லை மதி கிடையாது. அது அபிஷேகம் பண்ணது அது வந்து சரி ஒரு கொஞ்ச நாள் வச்சுக்காங்க, ஓகே. ஆனால் நார்மலாக டெம்பிளாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அன்னாடிக்கு அபிஷேகம் பண்ணி திருநூறு கொடுக்குறாங்க. அவங்க வந்து கடையில் வாங்கினது பகவானுக்கு வச்சுட்டு அதுக்கு இல்லை எது தேவரோ அதுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க தங்க விபூதி வச்சுக்கோங்க, பிரசாதம் வச்சுக்கோங்க சொல்லி விபூதி கொடுப்பாங்க, இல்லை கொஞ்சம் பூ கொடுப்பாங்க. ஏன் அதை பிரசாதம் சொல்கிறாங்க மதி? இல்லைன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய எதுவும் கொஞ்சம் பெரிய ஒரு டிவோட்டியோ இல்லை திடீர்னு ஒரு அரசியல்வாதியோ இல்லை யாராச்சும் ஒரு சினிமா பிரபலம் வந்தாங்கன்னா அவங்க கையில் வந்து பகவான் மாலை கொடுத்துருவாங்க, தாங்க பிரசாதம் எடுத்துக்கிங்கன்னு கொடுப்பாங்க. ஏன் மாலை பிரசாதம் சொல்கிறாங்க? நம்மளுக்கு பிரசாதம்னா பிரசாதம்னா நம்மளுக்கு சோறு சாம்பார் தான் பிரசாதம். கேசவ மாதவன் ஏன் அதை பிரசாதம் சொல்கிறாங்க? பிரசாதம்னா என்ன அர்த்தம்? பிரசாதம்னா என்ன அர்த்தம்? கிடையாது. பிரசாதம் என்ன அர்த்தம்? நம்ம என்ன மைண்ட் செட்டா பிரசாதம் அந்த சட்டிய சோறு பானை இதான் பிரசாதம் பொறுப்புனே. பிரசாதம்னா ஈக்குவல் டு கருணை, மிர்சி. பிரசாதம்னா கருணை, பிரசாதம்னா மிர்சி. அந்த பிரசாதம் வெறும் வந்து அவருக்கு வைக்கிறக்கூடிய அந்த ஃபுட்டு சாப்பாடு மட்டும் கிடையாது, அவர் கழுத்தில் போட்டிருக்கிற மாலை பிரசாதம் கருணை. அவருக்கு பாய்ச்ச அந்த தைலம் அந்த ஆயிலெலாம் வைக்கிறாங்களே அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க, அதை விற்பாங்க. நரசிங்க ஆயில், பிருந்தாவனம் ஆயில் அதான் விற்கிறாங்களே அது கருணை பிரசாதம். பிறகு வந்து அவருக்கு என்ன சிறந்த வஸ்திரம் போடுவாங்க, துணி போடுவாங்க, அது வந்து யாராச்சும் ஒரு பிரபலம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விடுவாங்க, அது பிரசாதம் கருணை. பகவான் அங்கே வந்து உதாரணத்துக்கு சிவன் டெம்பிளோ அம்பாள் டெம்பிளோ விபூதி வைப்பாங்க, விபூதி அம்பாள் விபூதி கொடுப்பாங்க, அது பிரசாதம், அது கருணை. அதே போல் அவருக்கு நைவேத்தியம் பண்ண போகா அது கிடைக்கிறது நம்மளுக்கு பிரசாதம், அதுவும் கருணை. பிரசாதம் வெறும் ஃபுட்டு மட்டும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு 2 பூ இருக்குது, அது கொடுக்குறாங்க, தாங்க ரவி பிரபு வந்திருக்கீங்க தாங்க வச்சுங்க, அது பிரசாதம், அது கருணை. பிரசாதம்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் ப்ரொபனலைஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அங்கேருந்து உங்களுக்கு என்ன வருதோ அது எல்லாமே பிரசாதம் தான். இப்போ பாருங்கள், ஆஃபர் பண்ணி அவர் இருந்து திடீர்னு கொட்டிடுச்சு, அந்த அந்த மில்க்கும் வந்து பிரசாதம் தான், எல்லாமே பிரசாதம், வெறும் வந்து ஃபுட்டு மட்டும் கிடையாது. சரி, இப்போ அந்த பிரசாதம் என்னது குரு வந்து சாப்பிடும்போது, அதாவது குருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கே ஆக்சுவலி டெம்பிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஆஃபரிங் பண்ணுவாங்க. மெயின் இதுக்கு ஆஃபரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு ஆஃபரிங் பண்ணுவாங்க.
குருக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணுவாங்க. பகவான் சாப்பிட்ட பிறகு அது பேர் பிரசாதம். பகவான் சாப்பிட்டு முடிஞ்சு குருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த குரு சாப்பிடும் போது அது பேர் மகா பிரசாதம். ஓகே, இப்போ அந்த பிரசாதம் வெளியே வந்த பிறகு இப்போ வந்து ஒரு டிவோட்டிலாம் சாப்பிட்றாங்க, இப்போ நிறையா சாப்பிட்றாங்க. ஆனால் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தூய்மையான வைஷ்ணவர் ஒரு பக்தர் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிடும்போது அவர் தட்டில் இல்லை அவர் இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்று வந்து என்னது சில பக்தர்லாம் எடுத்துக்குவாங்க. ஏன் அவர் எச்சி எடுக்கிறாங்க? ஏன் வைஷ்ணவர் எச்சி ஏன் எடுக்கணும்? என்ன காரணம்? இப்போ உதாரணம் அவர் சாப்பிட்றாரு, அவர் சாப்பிட்டு அவர் மிச்சது ஏதாச்சும் கொஞ்சம் இருக்குது, தட்டில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ட தட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும், சில ஏதாச்சும் ஒன்று மிச்சது கொஞ்சம் சோறுலாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குருக்கு பிரசாதம் ஆஃபர் பண்ணுவாங்க. நாளைக்கு குருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. குரு என்ன பண்ணுவாருன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவர் கொஞ்சம் நிறையா போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுருவாங்க அதில். அப்போ அது டிசைபிள் சிஷியர் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஏன் செய்கிறாங்க? பிரபு, நான் என் ஒய்ஃபு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் பிரபு, என் பிள்ளை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், நீ யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறத கேட்குறீங்க, நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏன் வந்து அது சாப்பிட்றாங்க? பிரஜாமதிஜி, ஏன் இன்னொருத்தவங்களோட அவங்களுடைய ரெமினன்ஸ் ஏன் இன்னொருத்தவங்களுடைய இது ஏன் சாப்பிட்றாங்க? காரணம் என்ன? இல்லை அதுக்கு என்ன பேர் கேட்கல, வாய் என்னத்துக்கு சாப்பிட்றாங்க கேட்குறேன். ஸ்ரீமதிஜி, ஓகே மதிஜி, அதாவது ஒரு வைஷ்ணவர்கிட்டேருந்து ஒரு தூய்மையான வைஷ்ணவர் வராங்க வச்சுங்களேன், அவங்க கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நம்ம அவங்ககிட்ட எடுத்துக்கணும். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். என்னது? நம்பர் 1 பாத துளி. ஓகேவா? பாத துளின்னா என்னது? நிறைய பேர் அதுவே தெரிய மாட்டேது. பார்த்தீங்களா, அங்கே தூசி வருது, இங்கே தண்ணி வருது. எது பாத துளி தான் வந்து வெறும் அந்த துளி இல்லை. தமிழ் மொழியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து துளி, அந்த துளி சொல்லல. பாத துளினா வந்து என்னென்னா டஸ்ட்டு. ஓகே, மாதிரி தூசி. ஒரு வைஷ்ணவரோட பாதத்தில் தூசியை நம்ம எடுத்துக்கணும். எப்படி பிரபு தூசி எடுக்கிறது? ஒரு துணி நான் நினச்சிட்டு வந்து அவர் காலை கழுவி அப்படியே வந்து தொடச்சிடுவா, இல்லை அவர் காலை கொடுக்கும்போது அந்த காலை வந்து நம்ம தொட்டு எடுத்துடலாமா? எப்படி பாத துணின்னு என்னது? எப்படி பாதத்தோட தூசி எடுத்து நம்ம தலையில் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க, தொட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி எடுக்கிறது? நடந்து போகும்போது காலை பிடிச்சிடலாம் வருவோம். சரி, சொல்லுங்க பிரபு, நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி டெம்பிளில் நம்ம வந்து உழுந்து அவர் வணங்கும் போது நம்ம உடம்புல அந்த டஸ்ட்டு ஓட்டுது. அதே பொறுப்புக்கு நல்லா கை தட்டு கொடுங்க. வெரி குட். வேறு சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இப்போ சில வைஷ்ணவர்கள் பக்தர்கள் வராங்க, ஒரு சன்னியாசிகளுக்கு யாரோ வர்றாங்க, அவங்க கால் வந்து நமஸ்காரம் பண்ணுறோம். சில மகாராஜ்க்கு சில குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலை தொடுது, அவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காது. அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காதுன்னு என்னதுன்னா அவங்க வந்து என் காலை அந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து அவங்கள தண்ணி லோவாக வச்சுக்குவாங்க. என் காலை தொடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தொடவே கூட சொல்கிறாங்க, நான் எப்படி எடுக்குது? அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு வைஷ்ணவர் வந்த பிறகு வஞ்சா கலப்புகள் பண்ணுறோம், நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம தலை அந்த கீழே படும். அவங்களோட தூசினா பிரபு தூசி கண்ணுக்கு தெரியல, தூசி எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. அவங்க நடந்த இடத்துல அதோட அந்த இது இருக்கும், சம்திங் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அப்போ அது நம்மளோட நெத்தியில் படும் போது, நம்மளோட பாடியில் படும் போது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து தூசி இருக்குது. என் சான்ஸ் கிடச்சிச்சின்னா இல்லை அவங்க ஒன்றுமே சொல்லலைன்னா நம்ம காலை தொட்டு வணங்குறது, அதில் சம்திங் ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருக்கும். இதான் வந்து அவங்க பாத தூசி நம்ம வந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா மாதிரி? அதுக்காக தான் அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதனால காலை தொட்டு நம்ம வந்து தலையில் தைச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னது அதாவது லோட்டஸ் ஃபீட்டோட டஸ்ட்டு, பாத துளி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு வைஷ்ணவர் ஒரு குருவாக வராருன்னா, குரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கும் போது சரி, இல்லை ஒரு வைஷ்ணவர் பியோர் டிவோட்டியாக இருக்கும் போது அவங்க வரும்போது என்ன கல்ச்சர்னா அவங்கள உட்கார வச்சு அவங்க பாத பூஜை செய்யணும். பாத பூஜை எப்படி மாதிரி தெரியுமா? செஞ்சுருக்கீங்களா? பாத பூஜைனா வந்து என்னென்னா அவங்க வந்துட்டோன்னே உட்காந்துட்டோன்னே அவங்க காலை வந்து ஒரு 2 தட்டில் வச்சுட்டு அட்லீஸ்ட் வந்து அவங்க ஒரு தண்ணி ஒரு பியோர் வாட்டரு, அதில் வந்து நீங்கள் எதாவது ரோஜா பூ இருக்குல்ல, அந்த இந்த ரோஜா, அதை என்னது பன்னீர் ரோஜா,
அந்த பன்னீர் ரோஜா உள்ளே போட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து கால் கழுவணும். அப்படி ரோஜா இல்லைனாலும் அட்லீஸ்ட் தண்ணியில் கால் கழுவணும். முடிஞ்சால் வந்து அவருக்கு பெரிய ஃபெஸ்டிவல் செய்கிறீங்களா, அந்த பால் தயிரில் கழுவலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிக்கணும். சில பேர் கொஞ்சம் வாயில் போட்டுக்குவாங்க. ஓ என்ன பிரபு இதெல்லாம் என்ன பிரபு, என்னால் ஐ கேனாட் அக்செப்ட்லா பிரபு. வாய் அந்த காலில் தண்ணி அது என்ன சொல்லுவாங்க, சரணாமிர்தா. ஏன் தண்ணி இப்போ ஏன் தலையில் தைச்சிக்கிறாங்க, ஏன் தலையில் தைச்சிக்கிறாங்க? வாய் கருணை கிடைக்கும். அதாவது வந்து வைஷ்ணவர்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசியை ஒரு வேளை எடுக்க மறந்துட்டோம். நம்ம தான் அகங்காரமான ஆத்மா வச்சேன், தலை கீழே குனியாது. அந்தமாரி டைமில் அவன் காலை கழுவும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம தலையில் தெளிப்பாங்க. சில பேர் வந்து நான் கிட்ட போக மாட்டேன், தண்ணிலாம் எனக்கு தேவையில்லை, அந்தமாரி சில பேர் இருப்பாங்க. மைண்ட் செட்டு பல வகையான மைண்ட் செட் இருக்கும். அதனால தான் சில பக்தி என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து எல்லா மேலே தெளிச்சு விட்ருவாங்க. ஓகேவா. மூணாவது திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஓகே, எல்லாத்தையும் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு, பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் கொஞ்சம் மிச்சத்தை சில பேர் பார்த்துருப்பீங்க. பிரபு இது வந்து மகாராஜோட பிரசாதம் கொடுப்பாங்க. அது வந்து என்னதுன்னா அவங்க சாப்பிட்ட மிச்சம், அதை வந்து கொடுக்குறாங்க. இப்போ அது எதுக்கு சாப்பிட்ணும், அதுவும் கருணை தான். அப்போ ஒருவேளை நீங்கள் தண்ணி எடுத்துக்கல, இதுவும் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். சில பேர் இப்போ அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை இதுவுமே மூணுமே கிடைக்கல, அவன் மூணுமே வந்து எடுத்துக்கல, அதனால தான் தர்ஷன ஸ்வீட்னு சொல்லி கொடுக்குறாங்க. தர்ஷன ஸ்வீட்னா அவர் வந்து கொடுப்பாரு பாருங்க அவர் கையால், அதுவாச்சும் வந்து எடுத்துக்கணும். இது மூலியமாக என்ன கிடைக்கும்னா கருணை கிடைக்கும். ஒரு பக்தராக நம்ம மாறணும்னா நம்ம பக்தரோடைய கருணை, பக்தரோடைய அசோசியேஷன் இருக்கணும். நான் பக்தராக மாறணும், பகவான்கிட்ட போகணும், ஆனால் பக்தரோட அசோசியேஷன் இல்லைன்னா நம்ம பக்தராக மாற முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம யாரு கூட சேருறோம், யாரோட கூட நம்ம சேர்ந்து கிளாஸ் கேட்குறோம், என்ன பண்ணுறோம், அசோசியேட் பண்ணுறோமோ அந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா, இப்போ பிஸ்னஸ் கலி கூட நம்ம அவங்க கூட இருக்கோன்னா அந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் பக்தரோட அசோசியேட் பண்ணி நீங்கள் பக்தரோட அந்த மைண்ட் செட் இருக்கும். புரியுதா மாதாஜி? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டி கிட்டேருந்து நம்ம வைஷ்ணவ கிட்டேருந்து 3 விஷயம் இருக்கணும். ஒன்று என்னது, பாத துளி, தென் அவன் கால் கழுவின தண்ணி சரணாமிர்தா, என்ன ஆல்சோ கடைசி என்னது மகா பிரசாதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பகவான் கிட்ட போகும்போது போகா, அது அவர் பகவான் சாப்பிட்ட பிறகு அது பிரசாதம், அது குரு சாப்பிட்ட பிறகு அது மகா பிரசாதம், அது வெளியில் ஒரு பக்தரை சாப்பிட்டு அவர் நம்மளுக்கு கிடைக்கும்போது அது மகா பிரசாதம். தட் இஸ் த மெயின். அதனால தான் சொல்கிறாரு, நான் அவங்களோட கருணையோடு நான் வந்து அந்த பிரசாதத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பிரசாதம், அந்த மகா பிரசாதம் சாப்பிட்டனால தான் நான் வந்து இப்போ பியோராக டிவோட்டியாக இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்த கலியதாசன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சாதாரண ஒரு டிவோட்டி. ஆனால் அவர்கிட்ட வந்து கருணை வாங்குறதுக்காக ஒரு ராஜா வருவார். ரொம்ப நாள் இந்த கதை. அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்டேருந்து வந்து உங்களோட கருணை கொடுங்க, நீங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை கொடுங்க. ராஜா நான் போய் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவர் வேணாம் சொல்லிடுவார். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவார், இவரோட குடிசை பின்னாடி வந்து வெயிட் பண்ணுவார், சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இவருக்கு வந்து பெருசாக பிரசாதம் சாப்பிடலாம் கிடையாது. என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு மேங்கோ வெட்டி அதை ஆஃபர் பண்ணி பிறகு வந்து அந்த மேங்கோ வந்து ஃபுல்லாக அந்த மாங்காவை ஃபுல்லாக சாப்பிட்டு அதோட தோலையும் அதோட சீட்டு அந்த கொட்டையும் வந்து தூக்கி அலூரில் போட்டுருவார். அவர் என்ன பண்ணுவார், அவர் அந்த அலூர் ஓரத்தில் வந்து அவர் வீடு பின்னாடி அந்த அலூர் அந்த ட்ரைனேஜ் இருக்கும். அப்போ அதில் ஓரத்தில் வந்து என்ன பண்ணுவார், அவரோட வேட்டி இருக்குல்ல, அந்த வேட்டி வச்சுட்டு அப்படியே நிற்பார் அவர். அது என்ன பண்ணும், அது ஃபுல்லாக வந்து அந்த 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 ட்ரைனேஜில் அடிச்சுட்டு வந்து அந்த அலூரில் அடிச்சுட்டு வந்து பிறகு வந்து அந்த கொட்டையும் அந்த 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 சீட்டும் வந்து அப்புறம் அந்த தோலும் வந்து அவர்கிட்ட விழுவும். அவர் என்ன பண்ணுவார், அதை வந்து அது இப்போ மகாபிரசாதம் சொல்லி ஏற்றுக்குவார். நம்ம வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பிகாஸ் காரணம் என்ன, ஏன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடையாது? ஏன் அகங்காரம். வெரி குட், அகங்காரம். ஒன்றுனே பொறுமையில். ஓகே, இப்போ நிறைய பேர் நம்ம டிவோட்டி எல்லாம் புத்திசாலிட்டீங்க. இவன் என்ன கேட்டாலும் நம்ம அகங்காரம் சொல்லிடுவோம், எப்படியே பாஸ் ஆகிடணும். அப்படி கிடையாது. அகங்காரம் ஓகே, பட் உண்மையான டீட்டெயிலில் வேணும். ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி ஏன் போக மாட்டோம்? இப்போ நான் கேட்குறேன், ஓகேவா, உதாரணத்துக்கு பிரபுபாதரே வந்திருக்கிறாரு. அவர் ஒன்று ஏதோ சாப்பிட்டு அந்த அந்த இதை வந்து இந்த வெளியில் இருக்கிற அந்த லொங்காங்களை அலூரில் போட்டார். எடுத்து சாப்பிட்டீங்களா பிரபு? என்ன பிரபுவா?
கேள்வி புரியலையா? இல்லை என்னை திருப்பி பேச வச்சு இன்னைக்கு வந்து யோசிக்கிறீங்களா? புரோபாதர் அவர் ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு பிரபு, சாப்பிட்டு அதோடைய தூக்கி அந்த அலுவலில் போட்டார். அதை எடுத்து சாப்பிடுவீங்களா மிருஷ்ணா? வாய் நம்ம ஏன் நம்ம வந்து இதை எடுக்க மாட்டோம்? ஏன் சொல்லுங்கள். இப்போ வந்து கதையில் ஒருத்தர் வந்து எடுக்கிறாரு, வந்து என்ன சொன்னீங்க? சுத்தம் பார்ப்போம். சுத்தம் பார்ப்போம். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து அந்த வைஷ்ணவரோட கருணை எடுக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த அறிவு, அந்த நாலேஜ் நம்மளுக்கு இல்லை. அந்த நாலேஜ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் நம்மளுக்குள்ளே என்ன குணமாக மாறுது. அது நம்மளோட குணம்னா வந்து என்னது, நம்மளுடைய மூடாக மாறுது. மாறும்போது அங்கே என்ன பல லேயர்ஸ் உருவாகுது. பல வகையான நம்ம என்ன சொல்லுவோம், பல லேயர் வைக்கிறோம். அது கீழே வந்துச்சு, அது ஹைஜீன் இருக்கா, அது என்ன நம்ம குணங்கள். இப்போ சுத்தம் பக்கம் சொல்கிறோம்ல, அதுவும் வந்து அகங்காரத்தோட ஒரு லேயர் தான். அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் என்ன பண்ணோம், உடனே அகங்காரம்னா எல்லாமே கத்துறது மட்டும் அகங்காரம் இல்லை. அது என்ன இது, இது என்னது, இது எல்லாமே அகங்காரத்தோட ஒரு பரிணாமம், ஒரு மாடுலேஷன். அப்போ ஏன்னா நமக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் அதையும் நம்ம பாருங்கள், ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரிக்கோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், என்ன அடித்தாலும் வாங்கிட்டு ஓகே பாஸ், நான் செய்கிறேன் பாஸ், நீங்கள் எவ்வளோ வேணால் அடிங்க பாஸ், நம்ம செய்கிறோம் பாஸ். ஏன்னா காசோட அருமை நம்மளுக்கு, அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்குது. அதனால் எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ ஏசினாலும் கோபத்தை அங்கே காட்ட மாட்டோம். நம்ம தான் புத்திசாலியாச்சே. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வேலை, ஏன்னா அந்த காசோட துட்டு, காசோட அருமை நம்மளுக்கு தெரியும். ஆனால் வைஷ்ணவ கருணை நம்மளுக்கு தெரியாது. அதனால போய் அலுவலில் உழுதுதை போய் சாப்பிடணும்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கணும். நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். ஐயோ புருவ சொல்லிட்டாரே, அவர் பெரிய ஈஸ்வரர். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ புரோபாதர் வந்து சாட்சாட் வந்து கோலோகத்துலேருந்து வர்றாரு. நம்ம அவர் சாப்பிட்டு போட்டதே நம்ம வந்து எடுக்க நம்ம மாட்டோம்னா, அப்போ எப்படி நம்ம வைஷ்ணவ கருணை எடுக்க போகிறோம்? அதனால நான் அலுவலில் விழுந்ததோ இல்லை இந்த அந்த மாதிரி சொல்ல வரல. என்ன வைஷ்ணவர் வந்தாங்கன்னா நம்ம அசோசியேஷன் கருணை எடுத்துக்கணும். நான் அன்றைக்கே ஏற்கனவே நான் சொன்னேன். என்ன சொன்னேன், ஒரு வைஷ்ணவரோ ஒரு பக்தரோ ஒரு சாதுவோ வராங்க, அவங்க வந்து நீ இந்த உடம்பு இல்லை, வெறும் சாதாரண கிளாஸ் தான் கொடுக்க போகிறாரு. நீங்கள் உங்களுக்கு பல வருஷமாக கேட்ட அதே விஷயத்தை தான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறாரு. நீங்கள் ஏற்கனவே கேட்டு புளிச்சு போகிற அதே ஹரிக்கதை தான் பேச போகிறாரு. பிரபு எனக்கு என்ன பிரபு இதெல்லாம் போய் இதே தான் சொல்ல போகிறாரு, வேறு என்ன புதுசாக சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைப்போம். அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அகங்காரத்தோட ஒரு மோட்டிவேஷன் தான். பிரபு என்ன புதுசாக சொல்லி போகிறாங்க பிரபு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அதுவும் அகங்காரத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேயர், ஒரு பரிணாமம். அதுவும் வந்து அகங்காரத்தோட ஒரு வகையான மூட் வந்துச்சு. புரியுதா? நிறைய பேர் நினச்சிக்கிறேன் அகங்காரம்னா கத்துறது, இந்த ராஜு அகங்காரம் சொல்லி கத்துறான். அகங்காரம் கத்துறது மட்டும் இல்லை, கோவப்படுறது மட்டும், அதுவும் அகங்காரம் தான். அது வந்து அகங்காரம் சில நேரத்தில் செட்டலாக வேலை செய்யும், சில சமயத்தில் வந்து அந்த பூனை மாதிரி வேலை செய்யும் அகங்காரம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மாதாஜி சொன்ன மாதிரி உதாரணம் சுத்தம் பார்க்குறது, அவங்க சொன்னது எதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறது, ஐயோ என்னடா இது அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அகங்காரத்தோடு. அதனால தான் நம்ம வந்து கண்டிஷன் சோல். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் ஸ்லோகம் இருக்குது, அருமையான ஸ்லோகம். நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தில் ஒரு வேர்ட்ஸ் வரும், மந்த புத்தின்னு வரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் கண்டிஷன் சொல்ல, நம்ம ஏன் பந்த ஜீவாத்மா இருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த புத்தி, அதாவது வந்து டல் மைண்டட். கரெக்டாக மாதிரி டல் மைண்டட். அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுமை இருக்காது. ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வச்சு அந்த கிளாஸை கேளு, ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணி சொல்கிறதுக்கு முடியாது. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். சில பேர் ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே ஏஞ்சிடுவாங்க, ரவுண்டா பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஜவலாம் பண்ணிட்டு முடிச்சா அப்புறப்பா இல்லை ஜவலாம் பண்ணுவாங்க. எல்லாம் வெளியே போய் ஒரு கதை பண்ணிட்டு கதை பேசிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு ஓகே முடிஞ்சா அப்புறம் எல்லாம் ஒன்றும் இல்லையா, சரி இப்போ ஒன்றும் கிளாஸ் ஓடுதா, ஒன்று போகுது பிறகு ஒன்று இழுக்கிறாங்க பிறகு, சரி நம்ம கொஞ்சம் வெளியே போய்ட்டு அப்படி போவோம். காரணம் என்ன, நம்ம அகங்காரம். இது எல்லாமே அகங்காரத்தோட விஷயம். ஏன்னா நம்மளோட மண்டை இருக்குல்ல, சாதாரண மண்டை இல்லை. அது நம்ம வந்து என்னென்னா யாருக்கும் மதிக்காது. அது இந்த மூளை இருக்குது பார்த்திங்கன்னா, மைண்ட் இருக்குல்ல, இது யாரும் பேச்சும் கேட்காது. சமயத்தில் நம்ம பேச்சு அது கேட்காது. அது வந்து என்னென்னா அகங்காரம், சோமச் அகங்காரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அகங்காரம் ஒரு கத்தது மட்டும் நினச்சிக்காதீங்க. அகங்காரம்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது.
எப்படி வந்து மாற்றி பேசிடலாம், எப்படி வந்து எப்படி இவருக்கு நம்மக்கிட்ட இவரும் சேவை கொடுக்குறாரு, இல்லை நம்மக்கிட்ட எதுவும் உதவி கேட்குறாரு, ஏதோ டெம்பிள் வர சொல்கிறாரு, எப்படி வராமல் இருக்கிறது என்ன காரணம் சொல்லலாம். இது எல்லாமே ஒன்றும் நீங்கள் பிரபு நான் யாரையும் கேள்வி கேட்கல. மேலே சொல்லுவாங்களே தனியா சேரா என்ன மாதிரிஜி இந்த புட்டோட தனியாக சேரா நம்மளே தட்டி கேட்டுக்கணும், முடிஞ்சு அவ்வளோதான். அதனால தான் இந்த ஆங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, இது அதாவது ஹெட் வெயிட்டட் மண்டை ஃபுல்லாக ஆங்காரம் இருக்குல்ல, இந்த ஆங்காரம் குறைஞ்சி நம்ம பக்தராக மாறினாதான் நம்ம பகவானில் வந்து போக முடியும். அதுக்கு தானே மெனக்கெட்டு கிளாஸ் கேட்குறோம் நம்ம, கரெக்டாக இல்லையா பிரபு? அதுக்கு தான் நம்ம எல்லாமே கிளாஸ் கேட்குறோம். எதுக்காக கிளாஸ் கேட்குறோம் முடிச்சுட்டா? இதுக்காக கஷ்டப்பட்டு இப்போ எதுக்காக நம்ம கஷ்டப்படுத்தி நம்மளுடைய சுதந்திரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்லாம் ஒதுக்கிட்டு இப்போ எதுக்காக கிளாஸ் கேட்குறோம் பரணி கிருஷ்ணா? அதுஜி அப்போ அங்கே போகலாம் இல்லை, இது ஒரு இது சீக்காயிர போகுது. இவங்க எது கேட்டாலும் ஆங்காரம் சொல்ல அப்படி இல்லை. எனக்கு ஐ வாண்ட் கரெக்ட் ஆங்காரம் தான், பட் எனக்கு டீட்டெயில் எனக்கு கரெக்டான என்னது எதுக்காக நான் என்ன கேள்வி கேட்டேன் நான், எதுக்காக நம்ம வரோம்? பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு, கரெக்டா? இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா? வேறு எதுவும் காரணம் இருந்துச்சு சொல்லுங்கள் மதிஜி. நம்ம எதுக்காக வரோம் மதிஜி? நம்ம எதுக்காக நம்ம இந்த இந்த ப்ரோக்ராமு எதுக்காக பக்தி பண்ணுறோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? எதுக்காக பன்னீர்செல்வம் பிரபு இது எதுக்காக வரோம்? நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? எதுக்காக பண்ணுறோம் பிரபு? பகவானுக்கு லோகத்துக்கு போகணும், அதெல்லாம் ஓகே. அதாவது பகவான் கருணை அதெல்லாம் வந்து ரெண்டாவது தான். நான் செத்தோடனா பகவானை கூட்டு போயிடணும், எனக்கு வலிக்காமல் கொண்டு போயிடணும். அதான் மெயின் விஷயம். அதுதான் எனக்கு வலிக்காமல் என்னை சாவடிச்சிரு, எனக்கு வலிக்கிறமே சாவடிச்சிடாத. கரெக்டாக வந்துச்சு. மேபி உங்களுக்கு கொஞ்சம் வயசு ஏஜ் ஆன பிறகு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எனக்கு வலிக்காமல் சாவடிச்சிரு, எனக்கு வந்து யாரும் தொல்லை கொடுக்காம அங்கே இழுத்துக்கிட்டு இல்லாமல் சிம்பிளாக எனக்கு முடிச்சிரு. முடிஞ்சால் எனக்கு தூங்கும் போது அப்படியே கண்ணு முடிச்சோன்னா அப்படியே நம்ம விஷ்ணு ஆகிட்டோம், விஷ்ணு லோகத்துக்கு வந்துட்டோமே. நம்ம அதை நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு ஆங்காரம் தான். அதாவது என்ன வேணும்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோமா, எனக்கு இது கூட அதுவும் ஒரு வகையில் ஆங்காரம் தான். நம்ம பகவானுக்கிட்ட வந்து நம்ம இங்கே வருது என்னென்னா, நம்ம வந்து பகவானுடைய லோகத்துக்கு போகணும், அது உண்மை தான், ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பக்தனாக மாறணும். பகவான் இருக்கிறாருன்னா நம்ம பக்தனாக மாறணும். அந்த பக்தனாக மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆங்காரத்தை விடணும். ஆங்காரம் விடுறதுக்கு என்ன ப்ரோசஸ்ஸு? நிறைய இருக்குது, சாண்டிங் எல்லாம் இருக்குது. அதுதான் நம்ம உருப்படியாக செய்கிறது இல்லையா? அதுலேயும் வந்து நிறையா வந்து ஏமாத்துறது. சாண்டிங் இருக்குது, ஹரிகதை இருக்குது, அதுதான் நம்ம உருப்படியாக செய்கிறது இல்லையா? சாண்டிங்கில் ஒழுங்காக பண்ணுறதில்ல, ஹரிகதா நம்ம ஒழுங்காக கேட்குறதில்ல. இல்லை நல்லா கேட்குறவங்க ஓகே, சில அதுலேயும் நிறைய இருக்குது. அப்போ இது எல்லாமே கரெக்ட் பண்ணி எப்போ பிறகு நான் வந்து ஓகேவாவேன்னா, அதுக்கு தான் வைஷ்ணவரோட கருணை, அதுதான் மெயின் விஷயம். அதனால தான் அவங்களுடைய பாதத்துளி, அவங்கள கிளாஸை கேட்குறது, வைஷ்ணவர் வந்தால் பக்தர் வந்தால் வந்து அசோசியேட் பண்ணுங்கள் சொல்கிறது. அது என்ன நடக்குன்னா, அவங்க பேசும்போது, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் போது, அவங்களோட மகாபிரசாதம் கிடைக்கும் போது, அவங்களோட காலை தொட்டு வணங்கும் போது, அவங்க தர்ஷனம் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க, அது வாங்கும் போது நம்மளோட புத்தி இருக்குல்ல, இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த ஹரிகதா சப்தம் சவுண்டு உள்ளே போய் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போ சாண்டிங்கோட அருமை புரிய வரும். அப்போ ஒழுங்காக சீரியஸாக இருக்கணும். நம்மளுக்கு வயசு ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னும் ஹாப்பி பர்த்டே இல்லை, எப்போ வந்து டெத்து டே வரப்போகுது, ஹாப்பி பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிருச்சு, அடுத்து ஹாப்பி டெத்து டே, அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். மாற்றணும் நம்ம. பிறந்து தான் முடிஞ்சிருச்சே, திருப்பியும் இன்னும் ஒரு 30 சென்று போயிட்டு அங்கே போய் என்ன பண்ண முடியும்? ஹாப்பி பர்த்டே இல்லை, அடுத்து வந்து அந்த நம்மளுடைய பக்தி வாழ்க்கையோட மெயின் கோல் வந்து என்னன்னா, எப்படி ஹாப்பியாக டெத்து டே, எப்படி ஹாப்பியாக எப்படி வந்து நம்ம வந்து மரணம் பண்ணிடுது. அதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்தி. அப்போ இந்த சீரியஸ்னஸ் நம்ம புரியாமல் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், குரு பூஜை இருக்குது, ஹரிகிருஷ்ண மந்திரம் இருக்குது, பாகவதம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. ஆனால் இவனையும் இருந்து இதோட அருமை புரியுது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அதுலேயும் நிறைய சீட்டிங்கு, நிறைய ஏமாத்துறது, அதையும் ஜபம் பண்ணாமல் பண்ணிட்டேன் பிரபு அப்படி இது பண்ணுறது. இப்போ எனக்கு என்ன ரூகியா? நீங்கள் பண்ண எனக்கு என்ன இருக்கா? நான் பண்ணால், நான் ஒழுங்காக பண்ணால் நான் போய் சேர்ந்துருவேன். நீங்கள் ஒழுங்காக பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணி நீங்கள் போய் சேர்ந்துருங்க. உண்மையிலே முடிச்சுனா அதாவது நம்ம வந்து ஐயோ அவர் பிறவை ஏமாற்றிட்டான், நான் பார்த்தியா
அப்படி இல்லை, எல்லாமே தனித்தனி ஆத்மாக்கள். அப்போ இந்த சீரியஸ்னஸ்லாம் புரியுறதுக்கு நம்ம உண்மையாக வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக வரணும். அதுக்காக தான் வைஷ்ணவோட கருணை. இந்த வைஷ்ணவ கருணை கிடைக்க நம்மளுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நம்ம சாண்டிங் அழகாக பண்ணணும், கரெக்டாக சேவை செய்யணும், பக்தியில் நேர்மையாக இருக்கணும். நான் எல்லாத்தையும் ஏமாற்றலாம், நான் ஊரை எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் பகவான் ஏமாற்ற முடியாது. சிசிடிவி எங்கே போட்டிருக்காரு? சிசிடிவி டெம்பிள் இல்லை, சிசிடிவி எங்கே போட்டிருக்காரு? கேசவ கதை வந்துச்சு, எங்கே போட்டிருக்காரு? உள்ளே போட்டிருக்காரு, அங்கே இல்லை, நம்ம இருந்துட்டு உள்ளுக்குள்ளே பார்க்குறாரு. நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பாயிண்ட் வெளியே வருது, அங்கேயே பார்ப்பாரு. ஓ நீ இப்படி யோசிக்கிறியா? எல்லாமே பார்ப்பாரு. சிசிடிவி உள்ளே இருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுறதுக்கு வரோம், எல்லாமே அவர் பார்ப்பாரு. புரியுதா மிஷ்னா? அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாமே பியூராக இருக்குன்னா வைஷ்ணவ கருணை. அதனால தான் அவங்களோட பாத துளி, அவங்களுடைய மகாபிரசாதம், அவங்களோட சரணாமதா, இதில் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வைஷ்ணவர்கள் பக்தர்கள் எல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வராங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. அவங்களும் வேலை வெட்டி இல்லையா அவங்களுக்கு? இல்லை அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் சுற்றுறாங்களா? பக்தர்களுக்கு கருணை கொடுக்குறது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு நார்த்லேருந்து சவுத்துக்கு போகிறாரு, அதனால எல்லாத்துக்கும் போகிறாரு. அதனால தான் 10 வருஷத்தில் உலகம் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தார். இதில் எதுக்காக? கருணை கொடுக்குறதுக்காக. அந்த கருணை கிடைக்க இப்போ இதே பகவத்கீதா, இந்த பகவத்கீதா நான் வந்து தமிழ் ஸ்கூல் படித்ததால் இந்த பகவத்கீதை நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். ஓகேவா? பகவத்கீதை இதே ஸ்லோகம் தான், ஆனால் நம்மளுக்கு மண்டைக்கு வராது. இதெல்லாம் எப்போ புரிய வரும்? பக்தர் கருணை, வைஷ்ணவ கருணையில் தான் புரிய வரும். அது தவிர அவங்க கருணை இல்லாமல் புரிய வராது. அதனால தான் நாரத முனி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கருணையோடு எனக்கு வந்து அவங்களுடைய அனுமதியோடு எனக்கு வந்து அந்த பிரசாதம் கிடச்சிச்சு, அதை நான் சாப்பிட்டேன். உடனடியாக என்ன சொல்கிறாரு, அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் உடனடியாக களையப்பட்டு என் இதயம் தூய்மை அடைந்தது. எஸ், வைஷ்ணவரோட கருணை ஏதாச்சும் ஒன்று கருணை கிடைக்கும் போது ப்ரோசஸ் என்னதுன்னா நம்மளோட இருதயம் தூய்மையாகும், நம்மளோட ஹார்ட் க்ளீன் ஆகும். ஹார்ட்டு க்ளீன் ஆகினா தான் நம்மளுக்கு புரியும். இப்போ இதே பகவான் ஜெகநாதர், ஓகேவா? ஆனால் இது எல்லாருக்கும் புரியுமா கேட்டால் புரியாது. எல்லாருக்கும் இப்போ ஜெகநாதர் வந்து கருணை கொடுக்குறாரு தெரியாது. இப்போ ஜெகநாதர் இப்போ ஸ்க்ரீனை திறந்துட்டு வராரு, கேஷவகாந்தா நீ வீட்டுக்கு போவேண்ணா இன்னைக்கு, நம்ம என் கூட இங்கேயே வந்துடுங்க கூப்பிட்றாரு. எப்படி மாதிரி? ஐயோ புரிஞ்சு கூட சொல்லலையே நானே. உதாரணம் நான் சொல்கிறேன், நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஒன்றும் வந்து பகவான் புரியல, நம்மளுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, எவ்வளோ தான் இது பண்ணாலும் எதுனா பண்ண புரியலன்னா நம்மளோட மனசு ஒன்றும் தூய்மையாகலை. மனசு தூய்மையாக்குனா தான் இது எல்லாம் புரியும். அவள் மனசு தூய்மையாக்குறதுக்கு தான் வைஷ்ணவருடைய ப்ராசஸ். பாத துளி, பாத சரணாமிர்தா, அப்புறம் மகாபிரசாதம். இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்க நம்ம புத்தி மாறும், நம்மளோட அகங்காரம் குறையும். அதே போல் தான் இங்கே நான் சொல்கிறது கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய மனது தூய்மை அடையணும்னா வைஷ்ணவ கருணை முக்கியம். அந்தமாரி தான்ப்பா நான் எடுத்துக்கிட்டேன், என் மனசு தூய்மை அடைஞ்சிச்சு, வைஷ்ணவர்களை பற்றி நான் வைஷ்ணவ கருணை கிடச்சிச்சு அப்படி சொல்லி நாரதர் வியாசதேவர் சொல்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवतम ग्रंथराज की, जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की, जय श्रीला गुरुदेव की, गौर प्रेमानंदे हरि हरि बोल।